ஆனால் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில பிரம்மாண்டமான மாடு அது. ஹெவி சைஸ் மாடு, ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சரியான மாடு சைஸ் HFல ABS குவாலிட்டி பிரீட் மாடு, ஒரிஜினல் பிரீட்னு அது. ஓகே பிரதர். பிரிவிலே மோடி டைப்பான மாடு, மகள் லட்சம் தவிர லட்சுமி மாதிரி ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும் அது. நல்ல கவனமான ஹெவி சைஸ் மாடு, 4 காலும் பாருங்க அப்படியே தூணு மாதிரி இருக்கும். நடையில வர்ற பாருங்க அப்படியே தங்க தேர் மாதிரி தான் நடக்கும். ஜம்மு நடக்கும். ஹெவி சைஸ் மாடு, வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு. ஓகே பிரதர். இந்த மாடு எதை போட்டாலும் சாப்பிடணும் அது. நல்லா மடி பயன் பாருங்க எப்படி ஒரு பக்காவா இருக்கும் பாருங்க. எப்படி இருக்குன்னா பிரதர், சுருக்கு இருக்குன்னா நல்ல சுருக்கு ஃபுல்லா இருக்குது. ஓகே ஓகே. தலையத்துல 28 லிட்டர் கறந்த மாடு. நான் வந்து இந்த மாடு கேரண்டின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் சொல்லி கொடுக்குறேன். ஓகே பிரதர். நல்ல காம்பு, கருங்காம்பு, ஊசி காம்பு. இது கலர் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். இல்ல ஊசி காம்பு, மடியில் நரம்பு எப்படி சப்ளை ஆகுது பாருங்க. நரம்பு மட்டும் எடுக்கணும், அட்டி நரம்பு எடுக்கணும் பிரதர். நரம்பு பாருங்க, அடி பூரா வெறும் நரம்பா தான் இருக்கும், பைப் மாதிரி இருக்கும். ஓகே. மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் சுருக்கு இருக்குண்ணே. பக்கா குவாலிட்டியான மாடு இது. பிரீட் மாடு, ஒரிஜினல் பிரீட் இது. சரியான மாடுண்ணே. ஹெவி பிரம்மாண்டமான மாடு. பிரம்மாண்டமா நம்ம பண்ணையில தோரணையான மாடு, எதை போட்டினாலும் சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கும். ஓகே ஓகே பிரதர். காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். நல்லா கட்டுதல கொண்டு போய் காட்டினாலும் லட்சுமியமா இருக்கும். பாக்குறதுக்கு 10 பேர் மாட்டை பார்த்தாலும் ஆசைப்பட, எங்க மாடு வாங்கணும் தான் கேட்கணும் யாரும். ஓகே ஓகே. இந்த மாட்டை ஏன் வாங்குறேன்னு சொல்லக்கூடாது யாருமே. ஜம்முன்னு இருக்குண்ணே. இப்படி எப்பவுமே குவாலிட்டியா தான் மாடு எடுப்பீங்க பிரதர். நம்ம பண்ணை பார்த்தா பிரீடு தானே முக்கியம். பிரீடு எந்த பிரீடா இருந்தாலும் மாடு தெளிவா இருக்கும். ஹெவி சைஸ்ல தான் இருக்கும் மாடு. ஓகே ஓகே. சின்ன மாடு எதுவுமே இருக்காங்க பாருங்க, ஹைட் இருக்கக்கூடிய மாடு, நல்லா மோட்டி டைப்ல அருமையான ஹெவி சைஸ் மாடு. சரியான மாடுண்ணே. இந்த மாதிரிலாம் பாக்குறதுக்கு 10 கண்ணு தரமான மாடு இது. நல்ல குவாலிட்டியான மாடுண்ணே. குவாலிட்டியான மாடு. இந்த மாதிரிலாம் விலை கேட்டுட்டு விலை படியில. ஓகே ஓகே பிரதர். இதெல்லாம் மடி வந்தா தானே மாட்டுக்கு பவரே அதிகம். அது பயங்கரமா இருக்குண்ணே. மடி வந்தா மாடு பவரே வேற மாதிரி இருக்கும். வெளியே கட்ட முடியாது அப்படிதானே. இந்த மடி ஃபுல்லா வெளியே வச்சுன்னா ரேட்டு வேற, வெளியே தான் மடி வைக்கும். ஓகே ஓகே பிரதர். இன்னும் கண்ணு போதும் டைம் 20 நாள் இருக்கு. எதை போட்டினாலும் சாப்பிடறதுக்கு மண்ணை எதை போட்டினாலும் சாப்பிடும். மூந்து பார்த்துட்டு நிக்காது. ஓகே. குரு அந்த அளவுக்கு முதுகு பாருங்க, ரெட்டை முதுகு அமைஞ்சிருக்காங்க பாருங்க. முதுகு பாருங்க ஜம்முன்னு இருக்குண்ணே. நல்ல முதுகு, நல்ல தரமான மாடு, குவாலிட்டியான மாடு. ஓகே. கறக்கிறதுக்கு மிஷின்லயும் கையிலயும் மிஷின், நல்ல மடி லூஸ் பக்காவா இருக்குது. நல்ல குணமானம். ஓகே பிரதர்.